படம் ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதான் வந்து பயங்கரமான ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்களோ என்னமோ தெரியல. வலைபேச்சு போன்ற சேனல்கள்லாம் வந்து படத்துக்கு பயங்கரமா வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஹாப்பிராஜ் மிகப்பெரிய ஹாப்பிராஜ் அப்படின்லாம் சொன்னதுனால இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. 9 மணிக்கு எல்லாம் ஃபுல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த 2 hours 36 minutes இந்த படத்தை இழுத்துட்டு வந்து அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் வந்து சரியா புரியலையோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து நிறைய திணிச்சிருக்காங்க. பட் கடைசி அந்த 15 minutesல அவங்க சொல்ல வந்து தகப்பன் தான் இல்ல, தகப்பன் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாரு தன்னோட ஃபேமிலிக்காக, தன்னோட பையனுக்காக எவ்வளவு இது பண்றாருன்னு சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் சின்னதா சொல்லியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இவ்வளவு பெருசா இந்த படத்தை இழுத்து காமிச்சதுனால அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய பேர் கண்டிப்பா புரியாது. வந்திருக்காரு, அவர் போல யார வேணா இந்த கேரக்டர் பண்ணியிருந்திருக்கலாம், அவனுக்கு புதுசு கிடையாது. அவரோட நடிப்பு வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட நடிப்பு வந்து அங்கங்க கட் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஆர்டிபிஷியலாவே நடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்க. புது ஆக்ட்ரஸ் தான், பட் பிரம்மாண்டமான கேரக்டரும் கிடையாது. பட் கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. அருமையான ஒரு படம். உண்மையிலேயே வந்து படம் சும்மா பேருக்கு சூப்பர்லாம் கிடையாது, வேற லெவல் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இருக்கு படம். ஒரு பணக்காரனுக்கும் பட்டிக்காட்டானுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்க படத்துல. அது நல்லா புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா ஒரு நிறைய பேருக்கு உரைக்கும் வகையில சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்ல படம் உண்மையிலேயே. ஜிவி பிரகாஷ் எல்லாம் விடுங்க. படத்தோட ஹீரோ அப்படின்னாக்க ஜார்ஜ் மரியன் தான். அவர் தான் வந்து படத்தோட ஹீரோ. நல்லா பண்ணிருக்காப்ல. ஜிவி பிரகாஷ் வழக்கம் போலதான் நல்லா நடிச்சிருக்காப்ல, அதுல எல்லாம் மாற்றுக்கத்தில. ஆனா படத்தோட ஹீரோனால ஜார்ஜ் மரியன் தான் பயங்கரமா பண்ணிருக்காப்ல. அப்பாஸோட ரீஎன்ட்ரி படத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு, ஒரு நல்ல படம் உண்மையிலேயே. நல்லா இருக்கு உண்மையிலேயே, அதுவும் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு படம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாத்தையும் மாத்திரும் பயங்கரமா இருக்கும். இப்போ லாஸ்ட் வீக் கூட யூத்னு ஒரு படம் வந்திருக்கும். அதுலயும் அப்பா பையன் சென்டிமெண்ட் தான், இதுலயும் அப்பா பையன் சென்டிமெண்ட் தான். இது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த புரிய வச்சிருக்கோம் இந்த படம். நல்ல படம். ஹாப்பிராஜ் உண்மையில ஹாப்பியா இருந்தது, சூப்பரா இருந்தது படம், வைப்பா இருந்தது. ஹாப்பியா ஆடிக்கிட்டே இருப்பேன் அப்படிதான் சொல்லுவோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மரீன் சார்ட் எல்லாம் என்னடா அந்த மனுஷன் இப்படி எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிருக்கான் அப்படி. நானே எங்க அப்பா எல்லாம் போன் பண்ணி பேசுவேன். அப்பா ஒரு 500 ரூபா போட்டுருப்பா, அப்பா ஒரு 1000 ரூபா போட்டுருப்பான்னு தான் சொல்லுவேன். அதுக்காக தான் எங்க அப்பா போன் அடிச்சு கேட்பேன், மற்றபடி தான் பேச மாட்டேன். இருந்தாலும் இதை பார்க்கும்போது எனக்கே அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணும், அப்பா கூட ரொம்ப டைம் இது பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ரீஎன்ட்ரிலாம் பெருசா ஒண்ணு இல்லை தலைவா. அப்பாஸ் வராது, அவர் ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர் பெருசா ஒரு கம்பேக் பண்றாலும் ஒண்ணுமே கிடையாது. மரீன் சார் தான் ஹீரோ சொல்ல போனா. ஏன்னா ஜிவி பிரகாஷோட அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா உணர்வுபூர்வமா ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க நம்மளாம். ஏன்னா இந்த படத்தை பார்த்தா அப்பா ஒரு 500 அப்படின்ற ஒரு இது மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம். எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி, அப்புறம் அந்த கேரக்டரு, அப்புறம் அவர் கூட அந்த மதுரை முத்து, அவர் ஒரு மொக்கம் அப்படி போட்டு சில இடத்துல நம்மளே சிரிக்க வச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல லேகா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. இருந்தாலும் ஓகே, ஒன் டைம் ஆச்சு. படம் நல்லா இருந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பாடி ஷேமிங், இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் பத்தி டேரக்டர் வந்து புதுசா எடுத்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி படம் எடுத்தது நான் பார்த்ததில்ல. புது டேரக்டர் பக்கம் எடுத்திருக்காரு. ஸோ எந்த புதுமுக டேரக்டர் இப்போ ஜிவியை நோக்கியா போறாங்கன்னா சான்ஸ் கொடுக்குறாரு இவர், அதனால தான். ஸோ ஒட்டுமொத்தமாக படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு படம். அப்பாஸ்க்கு ஒரு கம்பேக்கான ஒரு படமா இருக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா இதுக்கப்புறம் சான்ஸ் வரலாம் அவரு. ஏன்னா 90s கிட்டோட ஃபேவரட் ஹீரோ அவரு. ஸோ இதுக்கப்புறம் நல்லா வரலாம் அவரு. அண்ட் கதை புதுசா இருந்தது. இப்போ நான் ஏதோ நினைச்சிட்டு உட்காந்த படம் ஏதோ மொக்கையா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா படம் பட்டையை கிளப்பிருக்கு. லேக்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கொஞ்சம் ஒரு 30 minutesக்கு அப்புறம் கொஞ்சம் தட்டுது, ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூ ஆகுது ப்ரோ. நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த கௌரி லவர் படம் பார்த்துருப்பீங்களா, மணிக்கடன் நடிச்சாங்க, அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லிம்மா நடிச்சிருந்தாங்க, ஸ்லிம் ஆயிட்டாங்க, எல்லாம் பக்கவா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருக்கு. ஜிவி பிரகாஷோட கம்பேக்னு சொல்றாங்க. ஆனா நல்லா இருக்கு உண்மையில, பார்க்கலாம். நல்லா தேட்டர். என்ன மாதிரி ஸ்டோரி? டெடிகேட்டட் டு ஆல் ஃபாதர்ஸ். தேங்க்யூ. ஆக்டர் கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அப்பாஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, சூப்பரா இருக்காரு. இதுலயும் ஸ்மார்ட்டா கிளாஸா பார்க்கலாம். அவங்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. இப்போ புதுசா நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஜிவி பிரகாஷ் படம் சூப்பரா இருக்கு. ஆனா மியூசிக் எல்லாமே பாட்டலாம் லாக்லாம் இல்ல. சில சென்டிமெண்ட்ஸ் இருந்தாலும் லைட்டா இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. எல்லாம் படம் ரொம்ப அருமையா இருந்துண்ணா. நான் வந்து படம் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்த்து வரல. கொஞ்சம் படம் ஒரு சுமாராக பார்த்தா படம் ரொம்ப அருமையா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாக தான் போகும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப காமெடியாக சொல்ல ரொம்ப ஆள வச்சிருவாங்கண்ணா. நடிப்பு எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. அப்பாஸ்ல இருந்து ஜார்ஜ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சுறாங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் ஒரு மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பரா கொடுத்துறாருண்ணா. கிளைமேக்ஸ் ரொம்ப ஆள வச்சுட்டாங்க. எனக்கு தொண்டை வத்திச்சு, நான் தொண்டையை கட்டிச்சு.
நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு தரவா என்டர்டைனிங்காகவும் ஃபீல் குட்டாகவும் எமோஷனலாகவும் இருந்தது. நான் அவ்வளோ பெருசாலாம் ஆரம்பிக்கல ஆக்சுவலாக. நான் ரொம்ப சாதாரண மூவியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருந்தது, சும்மா ஜாலியாக என்டர்டைனிங்காக ஃபன்னாக இருந்தது. செகண்ட் ஆஃப் அப்படியே வேற மாதிரி ஒரு ஜானர் கொண்டு போனாங்க. அந்த ஸ்லோவாக டர்ன் ஓவர் பண்ணது, பேசக்கூடிய ஒரு டாபிக் தான் அது. இப்போ உள்ளதெல்லாம் நம்ம பெருசாக அதை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பேரண்ட்ஸோட அவங்களோட லுக்ஸ் வந்துட்டு குழந்தைங்கள எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி கொடுக்குது, அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. பட் அது பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ தூரம் பாதிக்குதுன்றதுலாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ படமாக பார்க்குறப்போ அது என்கேஜிங்காகவும் என்டர்டைனிங்காகவும் கொடுக்கணும், அதுவும் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிவி அவர்கள் ஹீரோவாக நடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம். ஆமா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா. அப்பாஸ் வந்துட்டு பயங்கரமா பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஹீரோன்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜும் அப்பாஸும் தான். அவங்க 2 பேர் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு பாட்டுன்றது தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த சில சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரா பாக்குறப்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா செமையா இருந்துச்சு. சென்டிமெண்டலா விக்ரமன் படமா தான் எப்போ இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவரை விட ஜார்ஜ் மரியன் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் தான் படத்துல ஹீரோவே, செமையா இருந்துச்சு. அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு, செமையா பண்ணியிருந்தாரு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஜிவிபி நல்லா தான் பண்ணிருக்காரு. மெயினா ஜார்ஜ் மரியன் அவர் தான் படத்தோட ஹீரோ. மியூசிக் நல்லா இருந்துச்சு. கடைசியில வர சாங் ஜிவிபி பாடியிருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு. படம் உண்மையாக நல்லா இருந்தது ப்ரோ. தாராளமாக வந்து இந்த படத்தை வந்து பாருங்க. அதுலேயும் இந்த ஃபேமிலியோட பார்க்குறேன், அப்பா அம்மாவோட இந்த வீக்கெண்ட் போகலாமா அப்படின்னா தாராளமாக போய் பாருங்க. படம் எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. ஒரு கமர்ஷியல் மூவி என்னென்ன கவர் பண்ணுமோ அந்த மாதிரி எல்லாம் கவர் பண்ணுது. பட் இங்கே வந்து நீங்கள் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க, க்ரைம்லாம் எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி இந்த பேரண்ட்ஸுக்கான சென்டிமெண்ட்டு, எமோஷனு, காமெடி அது எல்லாமே இருந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தேவையான ஒரு படமாக இருந்தது. அண்ட் இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு தேவையான படமோ அதை விட ரொம்ப தேவையான படம் வந்து லைக் ஜிவி பிரகாஷுக்கு. அவருக்கு இந்த படம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேக் டு பேக் ஒரு சில அடி வாங்கினாரு. பட் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு பேசுகிற படமாக வந்து இருக்கும். அண்ட் படத்தோட மெயின் ஹீரோ அப்படின்னா வந்து ஜார்ஜ் மரியம். அவர் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பில்லராக இருக்காரு. படத்தை வந்து அப்படியே கேரி பண்ணிட்டு போறாரு. கடைசி வரையும் அந்த அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் எமோஷனாக எல்லார் கண்ணையும் கலங்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸோ நல்லா இருக்கு படம். அப்பாஸுக்கு ரீஎன்ட்ரி வந்து ஒரு சூப்பரான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இந்த கேரக்டரை வந்து அவரால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? ஏன்னா அவர் பேசுகிற தமிழ், அவரோட இது ஸ்டைல் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரை போய் ஹீரோயினோட அப்பாவாக கொண்டு வந்தால் தமிழ் சினிமாவில் இது எந்த மாதிரி செட் ஆகும் அப்படின்னு யோசித்தேன். பட் ப்ராப்பராக செட் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக ஆங்கர் பண்ணியிருக்காங்க. அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு படம். ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலன்னா ஒன் டைம் தான் பார்க்கணும். 10 தடவை பார்க்க முடியும், சொல்ல முடியும். சொல்லுங்க. ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. படத்தோட கதை நல்ல கதை. அந்த கோர் இருக்குல்ல, அப்பா மகன் சென்டிமெண்ட்டு. ஸோ அந்த சென்டிமெண்ட்டுக்காக பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்கு, ஆவரேஜா இருக்கு. அதான் பிரதீப் ரங்கநாதன் சொல்லணும். பிரதீப்பே போன வருஷம் விட்டாப்ல டிராகன் ஒரு படம், அதுல இருந்து வந்து வரிசையெல்லாம் புடிச்சிட்டானுங்க. சோ இது எப்ப ட்ரெண்ட் மாறும் தெரியல. மேபி லைக் வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்ட் மாறும் நினைக்கிறேன். ஸ்லோவா தான் இருக்கு. எப்படா முடிப்பீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, சென்டிமெண்ட் ஃபுல்லா நெஞ்ச நக்கி இருக்கானுங்க.